ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி நேரில் வீட்டுக்கு தெய்வம் வருதுங்க. தெய்வம் வருகிறது. முருகப்பெருமான் வருகிறாரு. திருச்செந்தூர் முருகன் வருகிறாரு. எப்படி சார் வராரு? செவ்வாய் மூலமாக வருகிறாரு. செவ்வாய் அங்கார பகவான், முருகப்பெருமானோட அம்சம். பொதுவாக செவ்வாய்னாலே முருகன் தான். செவ்வாய் கடகராசிக்கு ராஜயோகாதிபதி, 5-10 கூடியவர், 2 ஆதிபத்தியம், அதாவது பாபத்தொடர்பு இல்லாத ஆதிபத்தியம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பூஜை பண்ணுற ஸ்தானம், மந்திரஸ்தானம், புத்திரஸ்தானம். சரியா? 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஒரு ராசிக்கு 5ஆம் இடம் தான் அனைத்து வகையான யோகங்களையும் கொடுக்கும். ஒரு மனிதனாக வாழ்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம் 5ஆம் இடம். அதுபோக 10ஆம் இடம் கர்மஸ்தானம், செய்கிற வினை கர்மம் எல்லாத்துக்குமே 10ஆம் இடம் தான். ஸோ கடகராசிக்கு 5-10 கூடிய செவ்வாய் முருகன் வடிவேல உங்கள் வீட்டுக்கு வராரு. எப்படி சார், இதுக்கு எதுவும் அமைப்பு இருக்கா? இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இப்போ 2ஆம் இடத்துல சிம்மத்தில் அதிநட்பில் இருக்கிறவர் அடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 25ஆம் தேதி போகிறாரு. நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்துல உபயசனஸ்தானத்தில் இருப்பார். அடுத்து 4ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வைக்கு போவார். 5ஆம் இடத்துல ஸ்தான பலம் வருவார். 6ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வருவார். 7ஆம் இடத்துக்கு உச்சம் அடைவார். அடுத்து 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வருவார். 10ஆம் இடத்துல ஸ்தான பலம் வருவார். 11ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார். 12ஆம் இடத்துல நல்ல இருப்பார். ஸோ செவ்வாய் அடுத்து வருகின்ற கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் சொல்லலாம் சார் அப்படின்னா, ஒரு 16 மாதம்னா மோர் தென் 1 இயருக்கு நல்ல பலங்களை தான் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் அடுத்தடுத்து நல்ல இடங்கள் இருக்கிறாரு. இடையில ராகு கூட சேர்ந்தாலும் சரி, சனி பகவான் கூட சேர்ந்தாலும் சரி, குரு தொடர்புக்கு வராரு. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு கூட சேரும்போது குரு பார்வைக்கு வருவார். சனி பகவான் கூட சேரும்போது குருக்கு கேந்திரமாக வருவார். இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் எந்த அளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு கடகராசி வலுப்படும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாய் இப்போ புதன் வீட்டுக்கு தான் போகிறாரு. வீடு கொடுத்த புதன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. உங்கள் ராசியில் அவர் 24/8/2025 வரைக்கும் இருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு. ஆகஸ்ட் 24 வரைக்கும் புதன் கடகராசியில் இருக்குது. அருமையான அமைப்பு. புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, சுயமாக சிந்திப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்வீங்க, எதுலையுமே ஒரு நுட்பமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா நேர்களே? ராசிநாதன் சனி பகவான் இப்போதைக்கு வளர்பிறை சந்திரனாக போயிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி ராசிக்கு 3ஆம் இடத்துல அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. ராசிநாதன் இருக்கிறதுனால இதில் துடிப்பாக இருப்பீங்க, காரிய வீரமாக இருப்பீங்க, தொட்ட காரியத்தினாலும் காரிய அனுகூலம் இருக்கும். நல்ல ஒரு முனைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ சார் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லியாச்சு. அறுபடை வீடுல 2ஆம் இட வீடு, செவ்வாயோட அம்சம். திருச்செந்தூர் முருகன் ரொம்ப ஒரு ஃபோர்ஸான கடவுள் தான். சூரசம்ஹார கடவுள், ஜெயந்திநாதன், செவக்குடியவன். அவர் சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காகவே தோன்றியிருக்கிறார். சிவனுடைய நெற்றிலிருந்து தோன்றவர் தான் முருகப்பெருமான். சிவன் தாண்டி மகனாக பிறந்தாண்டி அந்த சிவபெருமான் சூரபத்மனை அழைச்சிட்டு அவர் அங்கே மேதா சத்தனமூர்த்தியாக இருக்கிறார். இன்றைக்கி வியாழக்கிழமை, குருஸ்தலம். திருச்செந்தூர் பொதுவாக குருஸ்தலம் தான். ஏன்னா குருவுக்கு உண்டான இடம் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில். இப்போ கடகராசியில் குரு கெட்டுப்போனவர்கள், அதாவது உங்கள் ராசிக்கு குரு கெட்டுப்போனவர்கள், குரு நல்ல நிலைமையில் இல்லை, ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இல்லை, வேறு இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், 10ஆம் இடம், அதுபோக ராகு சனி கேது கூட சேர்ந்து கெட்டு போயிருந்தாருன்னா நீங்கள் திருச்செந்தூர் கண்டிப்பாக போயிட்டு வரணும். திருச்செந்தூர் முருகனுக்கு வருகிற 7ஆம் தேதி கும்பாபிஷேகம். திருச்செந்தூர் கோயிலில் கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சையாக நடப்படுகிறது. ரொம்ப நாள் கழித்து நடக்குது. 2006 அடுத்து இப்போ தான் நடக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னு அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா 2016 எப்போ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கும்பாபிஷேகம் நடக்கும். ஓகே, அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம், நம்ம டேட்டாக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் தெரிந்தவர்கள் போடுங்க. யாருக்குனாச்சும் இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் எப்போ நடந்துச்சு திருச்செந்தூரில் தெரிஞ்சவங்க போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக போடுங்க. ஆனால் இப்போ கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக 7/7/2025 ஆனி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை நடக்கு. அருமையான அமைப்பு. வருகிற 7ஆம் தேதி நடக்குது. 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து யாக பூஜை நடக்குது. யாக குண்ட பூஜை நடக்குது. கலந்துக்கலாம். ஸோ நீங்கள் 4ஆம் தேதியிலேருந்து கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு அந்த கும்பாபிஷேகோட அருள் கிடைக்கும். 7ஆம் தேதி போனீங்கன்னா மிகச்சிறப்பு. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும். நான் இதை ஒரு செய்திக்காக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட்டம் இருக்கும். பொதுவாக முருகப்பெருமான் கோயிலில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு கூட்டம் இருக்கும், அதிகமாக இருக்கும் திருச்செந்தூரில். அதுவும் இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால அடுத்த வருகின்ற ஒரு வாரத்துக்கு ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஏற்பாடை பார்த்துக்கோங்க, உங்களுடைய தோது பார்த்துக்கோங்க, உங்களோட அமைப்பை பார்த்துக்கோங்க, உங்களுடைய அலோகேஷனை பார்த்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போக முடியாதவர்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40 நாளுக்குள்ளே போகலாம். சரியா? கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40 நாளுக்குள்ளே போயிட்டு வாங்க. நான் இந்த குறிப்பெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் பலனை சொல்கிறேன். நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அவர் இல்லம் தேடி நீங்கள் போயிட்டீங்கன்னா அவர் உங்கள் இல்லம் தேடி வந்துடுவார். ஏன்னா இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து செவ்வாயோட அணுக்கரும் நல்லா இருக்குது. ஸோ செவ்வாயோட அணுக்கிற நல்ல
நிலைமையில் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமானை ஒரு தடவை தரிசித்து வந்துட்டிங்கன்னா முருகப்பெருமானோட அனுக்கிரகம் வீட்டிலே இருக்கும். பொதுவாக முருகன் செவ்வாயோட அம்சம் காலபுருஷ சக்கரத்துக்கு மேசம் விருச்சித்துக்கூடியவர். மேசம் வந்து ஒரு மூலத்துணிவர் ஆட்சி வீடு, விருச்சிகம் வந்து ஆட்சி வீடு. 1ஆம் இடம் 8ஆம் இடம். ஒரு மனிதன் பிறக்கும்போது 1ஆம் இடத்துல தான் பிறக்கிறான். பிறப்புங்கிறது 1ஆம் இடம், இறப்புங்கிறது 8ஆம் இடம். ஸோ ஒரு மனிதன் பிறந்தலேருந்து இறப்பு வரைக்கும் செவ்வாயோட அனுக்கிரகம் தேவைப்படுது. ஏன்னா செவ்வாய் தான் ரத்தம் தான் செவ்வாய். சரியா? உடம்புல வந்து அனைத்து பகுதிக்கும் ஓடுற ஒரே ஒரு பொருள் வந்து ரத்தம் தான். ஸோ ரத்தம் கெட்டு போகாமல் இருக்கணும். ரத்தம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு தான் எல்லா ஆர்கான்ஸும் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா ஆர்கான்ஸுக்குமே ரத்தம் போய் சேரணும். அப்போ தான் அது வேலையை பார்க்கும். ஹார்ட் பீட்டு நல்லா வேலை செய்யும். ஹார்ட் பீட் வேலை செய்யணும் என்ன அர்த்தம்? ரத்தம் பம்ப் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? அதனால தான் அந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு சில நேரம் ஹார்ட் பீட் அதிகமாகிடும், படபடப்பு அதிகமாக வந்துடும். சில பேருக்கு லோ ப்ரெஷர் ஆகிரும், ஹார்ட் பீட் குறைஞ்சிரும். ஸோ உடம்புல உள்ள எல்லா ஆர்கான்ஸ் உள்ள பொருள்கள், இருதயம், கிட்னி, ஈரல், வேறு எத்தனையோ நிறையா இருக்குது. சரியா? நுரையீரல், இப்படி எத்தனை பொருட்கள் உடம்புல ஆர்கான்ஸ் இருந்தாலுமே அத்தனைக்குமே வந்து தொடர்பு கொள்வது வந்து ரத்தம் தான் வந்து எல்லாத்தையுமே ஏக்குது. சரியா நேர்களே? ஸோ அப்பேற்பட்ட ரத்தத்துக்கு சொந்தக்காரர் தான் செவ்வாய் பகவான். அவரை நீங்கள் கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உடலாலும் உள்ளத்தாலும் நல்லா இருப்பீங்க. ரெண்டும் நல்லாயிருக்கும். உள்ளமும் நல்லாயிருக்கும், உடலும் நல்லாயிருக்கும், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் மனிதனுக்குடைய மண்டை ஓட்டை குறிக்கிறவர் செவ்வாய் தான். எலும்பு கூட்டை குறிக்கிறவர் செவ்வாய் தான். மண்டை ஓடு தலை கவசம். மூளையை பாதுகாக்கிறது மண்டை ஓடு தான். இருதயத்தை பாதுகாக்கிறது எலும்பு கூடு தான். இருதயமும் மூளையும் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். மனித உறுப்புகளே 2 முக்கியமான உறுப்புகள், இருதயம், மூளை. மூளை தான் அறிவு. ஒரு மனிதனுக்கு வந்து தலைமைச் செயலமே மூளை தான். மூளை வந்து அறிவுபூர்வமாக யோசிக்கும். அனைத்து வேலைகளுக்குமே கட்டளையிடுறது மூளை தான். மூளையின் கட்டளைப்படி தான் அனைத்து காரியங்களும் செய்யப்படுது. அடுத்து இதயம். ஒரு மனிதன் இதயபூர்வமாக மனப்பூர்வமாக சில சம்பவங்கள் செய்கிறதுக்கு, வாழ்கிறதுக்கு வந்து இதயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மனிதனாக பக்குவப்படுத்துறதுக்கு இதயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. ஸோ இதயத்தையும் மூளையும் பாதுகாக்கிறவர் வந்து முருகப்பெருமான் தான். இப்படி நிறைய அம்சங்களை சொல்லிட்டு போகலாம். அப்பேற்பட்ட செவ்வாயோட அனுக்கிரகம் கடகராசிக்கு அடுத்த வருகின்ற நாட்களில் வெகு சிறப்பாக கிடக்கிறது, வெகு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வந்துட்டார், உங்கள் இல்லம் தேடி வந்துட்டார், வீட்டில் குடியிருக்கிறாரு, நல்லபடியாக வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 கந்தசஷ்டி கவசம் படிங்க. தோரம் பரப்ப பூஜை அறையில் விரித்து வச்சுக்கோங்க. முருகன் படத்தை வந்து அலங்காரப்படுத்திட்டு செவ்வரளி பூ போடுங்க, செந்தாமரை பூ போடுங்க, இல்லைனா செம்பருத்தி பூ போடுங்க. சிவப்பு கலர் பூ போடலாம். அவருக்கு 2 வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிடலாம். செந்தூரம் வச்சுக்கலாம். குங்குமம் அர்ச்சனை கூட முருகனுக்கு பண்ணலாம். சிகப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோக 8 to 9 செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த புராணம் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம், கலிவெண்பா படிக்கலாம், நிறைய இருக்குது. திருமுருக ஆற்றுப்படை படிக்கலாம். இப்படி எல்லாம் செஞ்சிங்கன்னா கடகராசினியர்களுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த கண்டகச்சனி, அஷ்டமச்சனி எல்லாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதில் வேறு சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை நோக்கி வராரு, அஷ்டமச்சனியை நோக்கி வராரு. வருகிற ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து அங்கிட்ட ஒரு 140 நாட்கள் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நவம்பர் 28 வரைக்கும் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் சனி பகவானோட ஆதிக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்நேரம் இந்த முருகப்பெருமானோட வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அது சரி செய்யப்படும். சரியா நேர்களே? அதனால் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. அந்த முருகப்பெருமானோட இல்லத்துக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா அவர் வந்து உங்கள் இல்லத்தில் இருப்பார். அதுக்குண்டான அறிகுறியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சார், என்னால் வந்து சில நேரங்களில் வெளியூர் போக முடியல சார், நான் வெளியூரில் இருக்கிறேன், திருச்செந்தூருக்கு என்னால் வர முடியல, உள்ளூரில் எதுவும் போகலாமா சார் அப்படி சொல்கிறவங்க நீங்கள் என்றைக்கு போகலாம்னா வருகிற சஷ்டி 15ஆம் தேதி போகலாம். ஜூலை 15ஆம் தேதி நல்ல நாள் தான், செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி, ஆனி 31 அன்றைக்கி வந்து முருகன் கோயிலுக்கு போங்க. அடுத்து வந்து ஜூலை 22 மிருகசீரிஷ நட்சத்திரம், ஆடி மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போங்க. இந்த 2 நாள் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். நியரஸ்ட்டாக தான் இருக்குது. ஜூலை 15, ஜூலை 22 இந்த மாதத்தில் தான் வருது. இந்த மாதத்தில் 2 நாள் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டிங்கன்னா திருச்செந்தூருக்கு போய்ட்டு வந்த பெருமை கிடைக்கும். சரி, வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. அங்கே போய்ட்டு வந்து அபிஷேக உபதி வாங்கிட்டு வாங்க. பன்னீர் அலையில் பிரசாதம் கொடுப்பாங்க, அதையும் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் நீடித்து உங்கள் வீட்டில் இருப்பார். சரி சார், வேறு என்ன சார் விசேஷம் அப்படி பார்த்தோம்னா, இப்போ வந்து கடகராசிக்கு வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடத்துலேருந்து சில இடங்களை பார்க்குறாரு. அவர் 2ஆம் இடத்துலேருந்து எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னா, 2ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு, இதெல்லாம் சரியாயிரும். சரி, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும்.
அடுத்து வந்து 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்த்தாரு, ராகுவை பார்த்தாரு. நல்ல விதமாக இல்லை. வம்பு வழக்கு பிரச்சனைகள், எதிர்பாரா சண்டைகள், சச்சரவுகள் இருந்தது. தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இனிமேல் அதெல்லாம் செரட் அவுட் ஆயிரும். அடுத்து வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை இருந்தது. வம்பு வழக்கு பிரச்சனை, தேக ஆரோக்கியம், உடல்நலம் முடியாமல் போகிறது, சரியா, நரம்பு பிரச்சனை, கைகால் பிரச்சனை, இதெல்லாம் இருந்தவங்களுக்குலாம் இனிமேல் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்த்தார், சனி பகவானையும் பார்த்துட்டு தான் இருந்தார். இப்போ இனிமேல் அதோட தாக்கம் குறையும். ராசிக்கு 7 கட்டுக்கூட பார்த்து இருந்ததுனால கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தது. சில பேருக்கு திருமண அமைப்பே கூடாமல் இருந்தது, வரன் அமையாமல் இருந்தது. இனிமேல் வரலாம் அமையும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல பொதுவாக செவ்வாய் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பார், பண வசதியை கொடுப்பார். கையில் காசு பணம் இனிமேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வருகிற 16 மாதத்துக்கு பணத்தை வாரி வழங்குவார் செவ்வாய். 4ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 5ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 6ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 7ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 8ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 9ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 10ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 11ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, மிதுனத்துக்கு வர்ற வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. ஸோ கடகத்திலிருந்து ரிஷபம் வரைக்கும், சரியா, ஒரு 11 வீட்டுக்கு போகும்போது நல்ல பலன்கள் கொடுப்பார். 11னா 11, 11 5.5, ஸோ 16 மாதம் கிட்டத்தட்ட 1 வருடம் 4.5 மாதத்துக்கு வந்து செவ்வாய் இன்னுமே நல்ல பெரிய பலன்களை கடகராசி கொடுப்பாரு. ஏன்னா அதுக்காக தான் அவர் படைக்கப்பட்டிருக்கிறார். கடகராசிக்கு ராஜயோகாதிபதி நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போயே நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போயே வந்து அவர் நேரத்துலேருந்து பூர நட்சத்திரம் எடுத்துட்டார். இதுக்கு முன்னாடி கேது நட்சத்திரத்தில் இருந்தார், மக நட்சத்திரத்தில், ராசிக்கு 2ஆம் இடத்துல. இப்போ வந்து சுக்கிர நட்சத்திரம் எடுத்துட்டார். சுக்கிர வந்து ராசிக்கு 4, 11 கூடையவன், அருமையான அமைப்புங்க. 4, 11 கூடையவன் நட்சத்திரத்தில் 5, 10 கூடையவன் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்லாயிருக்கும். தாயோட அன்பு நல்லாயிருக்கும், தாய்வில் உறவுகள் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் நல்ல இணக்கமாக இருப்பீங்க. வீடு, மனை, வண்டி, வாகன யோகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. அதுபோக வண்டி, வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். வீடு கட்டி விற்கிறவங்க, பில்டிங் ப்ரொமோட்டர், கட்டட கான்ட்ராக்டர், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். கட்டட கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். சிவில் இன்ஜினியர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பிருகுமங்கல யோகம் வந்து உங்கள் ராசியில் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் வந்து சுக்கிரன் சாரத்திலையும் அடுத்து சூரியன் சாரத்திலையும் போவார். நல்ல அமைப்பு. 2 கூடையவன் சாரத்திலையும் 4, 11 கூடையவன் சாரத்தில் போகிறது அருமையான அமைப்பு. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், மாற்றம் வருங்க. உங்களுக்கு நேற்றுலேருந்தே மாற்றம் வந்துருச்சு, சரியா, 2ஆம் தேதியிலேருந்தே மாற்றம் வந்துருச்சு, நல்லா இருக்குது. ஏன்னா அடுத்து வந்து வருகிற நாட்கள் அவர் வந்து பூர நட்சத்திரத்தில் போவார். பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், ஆல்ரெடி அறிவிச்சிருக்கிறேன். ஆண்டாளுடைய நட்சத்திரம், ஆண்டாள், கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். முருகப்பெருமான் செவ்வாய் போகிறார், நல்ல அமைப்பு. சுக்கிரனுக்கும் முருகனுக்கும் செவ்வாய்க்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட அம்சம், செவ்வாய் வந்து முருகனோட அம்சம். முருகன் பொதுவாக மகாலட்சுமிகிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். அத்தை முறை வேணும். விஷ்ணுவின் மனைவி அல்லவா, விஷ்ணு வந்து ஒரு தாய்மாமன். ஸோ தாய்மாமன் மனைவி நல்ல ஒரு பாசமாக ஆசமாக இருப்பார். பொதுவாக ஒரு ஆண் வந்து பெத்த தாயை கட்டிலையும் அத்தை கட்டியும் மாமியார் கட்டி நல்ல பழக்கமாக மரியாதையாக இருப்பான், ஒரு ஆசபாசமாக இருப்பான். அவங்களும் இவனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க. இப்போ நீங்களே இருக்கிறீங்க, உங்களை வயசு 25 வயசு ஆகுது கடகராசியில். உங்கள் அப்பாவுடைய அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் அத்தை கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. வேடா மருமகனே அப்படின்னு சொல்லும், சந்தோஷமாக இருக்கும், கைக்கு காசு கொடுக்கும். அம்மா கிட்ட பழகிறத காட்டிலும் அத்தை கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகுவீங்க, ஒரு யதார்த்தமாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட பழக்க வழக்கம் தான் முருகனுக்கும் லட்சுமிக்கும் உள்ளது. அந்த அமைப்பு இப்போ இருக்குது. ஏன்னா செவ்வாய் சிம்மத்தில் சிவனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய சாரத்தில் போகிறாரு, அருமையான அமைப்பு. தனக்கு பிடித்த வீட்டில் நல்ல நிலைமையில் போகிறாரு. கேது இருக்குது, ஒரு வைக்கு நல்லதான். ஆனால் கேது இன்னும் போய் தொடலை. ஏன்னா கேது வந்து உத்தர 1ஆம் பாதத்தில் தான் இருக்கிறார், இன்னும் மேலே நோக்கி வரல. கடைசியில் தான் போய் சேருவார். கேது கூட சேர்ந்தாலும் சூட்சும வலு தான், ஞானமாகும். ஞான பண்டிதனாக ஆவார் முருகன் வந்து பழனியில் ஞான பண்டிதனாக இருக்கிறார் பார்த்தீங்களா. அனைத்தும் விட்டு போய் ஞான பண்டிதனாக இருக்கிற மாதிரி ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 5, 10 கூடையவன் 4, 11 கூடிய சாரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான். பிள்ளைகளால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமண அமைப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகளோட வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் லாபப்படுவீங்க. அது மாதிரி விவசாய மண்டங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் ஒரு பூமிக்காரகன், சுக்கிரன் ஒரு நிலக்காரகன். சுக்கிரன் இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். ரிஷபத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. முருகன் விட்டியே விருச்சிகத்தையே பார்க்குறாரு, நல்லா இருக்குங்க. கடகராசிக்கு சுற்றி வளைச்சி பார்த்தா எப்படி பார்த்தாலுமே நல்லா இருக்குது. 5ஆம் இடம் வலுத்திருக்கு. 5ஆம் இடம் வலுத்து இருக்கிறது அருமையான அமைப்பு. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பணம் லட்சக்கணக்கில் குமியும், கோடிக்கணக்கில் குமியும், அட்லீஸ்ட் ஆயிரக்கணக்கிலாச்சும் வரும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. குறிப்பாக 2 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. செவ்வாய் வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம் இவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து 4, 11 கூட ஆதிபத்தியத்தை அப்படியே செய்வார். லாபத்தை கொடுப்பார். வீடு, வண்டி, வாகனம், மனை சம்மந்தப்பட்டவங்களும் நல்ல லாபத்தை கொடுப்பார். செவ்வாய் 5, 10 கூட அமைப்பை கொடுப்பார். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ 2 பேருமே போட்டி கூட நல்ல பலன்களை கொடுக்குறாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதில் ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாயும் சுக்கிரனும் அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வருவார். இப்போ வந்து அவர் உங்கள் நட்சத்திர சாரத்தில் தான் போக போகிறார். அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய். ஸோ சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. அது பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் வருதுன்னா அந்த நேரத்தில் குருவும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ தான் அனைத்தும் வசப்படும். சரியா, கருமேகம் சேர்ந்து வருது, வானத்தில் வந்து மேகம் கருப்பாக வருது.
கருமேகம் வரும்போது பூமியிலிருந்து குளிர்ந்த காற்று அடித்தா தான் மழையே பெய்யும். அது மாதிரி உங்களுக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் நல்ல நிலைமையில் வரும்போது குருவும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா பரிபூர்ணமாக அப்படியே பலனை கொடுப்பார், 100% கொடுப்பார். அது மாதிரி தான் அடுத்து சுக்கிரன் வந்து மிதுனத்தில் வந்து குருவோடு சேருவார். அருமையான அமைப்பு. சரியா, ராசிக்கு 12ஆம் இடமா இருந்தாலும் பரவாயில்ல, சுக்கிரனுக்கு 12 மறைவு கிடையாது. ஸோ இப்படி பல அற்புதங்கள் வந்து கடகராசியை சுற்றி நடக்குதுங்க. இதெல்லாம் கிரக நிலைகள் அமைப்பு, நான் இல்லாதெல்லாம் சொல்லலை, நான் டேட் வைஸாக சொல்கிறேன். சரியா, டேட் வைஸாக 4 விஷயமா நட்சத்திரம் சார விஷயமா சொல்கிறேன், இல்லாதெல்லாம் சொல்லலை. சந்தேகம் இருக்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க பஞ்சாங்கத்தை. ஆனால் இதையும் தாண்டி உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைன்னு அர்த்தம். சரியா, கடகராசியில் நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க? கடகராசியில் தனுசு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. சனி திசை நடக்கும், சுத்தமாக நல்லா இருக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடகராசி தனுசு லக்கணம் சஷ்டாச அமைப்பு, சனி பகவான் தசை நடக்கும், நல்லாவே இருக்காது. சனி வந்து எங்கேனாச்சும் லக்கணத்துக்கு வந்து 2ஆம் இடத்துல இருந்திருப்பார், மகரத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா ராசியை பார்ப்பார், 2ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பார், நல்லா இருக்காது. சரியா, இவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும். சனி திசை வந்து பூச நட்சத்திரத்தில் நடக்கும், ஆனால் கொஞ்சம் வயசில் முடிஞ்சு போயிடும். அடுத்து இப்போ சுக்கிர திசை நடக்கும் சார், நான் சரியில்லை அப்படி சொல்கிறவங்க சுக்கிரன் சரியில்லாமல் இருப்பார். இதே மாதிரி தான் இருக்கும். கடகராசி தனுசு லக்கணம் சுக்கிர திசை நடக்கும், சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். சுக்கிரன் வந்து சிம்மத்தில் மாட்டியிருப்பார், பகமைப்பட்டிருப்பார். தனுசு ராசி தனுசு லக்கணம் கடகராசி, கடகராசியில் தனுசு லக்கணம் சுக்கிர திசை நடக்கும். சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருப்பார், மாரகஸ்தானத்தில் இருப்பார், நல்லா இருக்காது. வீட்டில் பொண்டாட்டியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, பணத்துக்கு பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, இப்படி பிரச்சனையெல்லாம் கொடுப்பார். சுக்கிரன் சிம்மத்தில் பகமை பெற்று சில அசுப பலன்கள்லாம் கொடுப்பார். சரியா, இப்படித்தான் வந்து அவங்களுக்கு பலன்கள் சரியில்லாமல் போகும். அதாவது உங்கள் ராசியில் சரியில்லாத லக்கணத்தில் பிறந்து தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். ரைட் சார், வேறு என்ன சார் செய்வார்? செவ்வாய் முருகப்பெருமான் அருளால் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார், திருப்தியை கொடுப்பார், எதுலேயும் துணிஞ்சு இருப்பீங்க, நல்லா இருக்கும். அரசாங்க வேலை, அரசு வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதுலேயும் சாமர்த்தியமாக இருப்பீங்க. மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். பால், வெண்ணெய், தயிர், மோர், நெய், இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். கால்நடை வளர்ப்பு நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். நாய்கள், பூனைகள், வீட்டு வளங்கள் வளர்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வருகிற காலங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வீடு கட்டி வைக்கிறவங்க நல்லாயிருக்கும். அதுபோல் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லாயிருக்கும். நெருப்பு, டீ ஷாப், காபி ஷாப், பாய்லர், இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, மின்சார வாரியம், இப்படி நிறைய நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கொள்ளு பற்ற வச்சுக்கிறவங்க, லேத்து பற்ற வச்சுக்கிறவங்க, இரும்பு பற்ற வச்சுக்கிறவங்க, ஆயுதம் செய்கிறவங்க, கடப்பாறை, சுத்தியல், அருவாள், இது மாதிரி ஆயுதங்கள்லாம் செய்வாங்க பற்றையில், அவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து மின்சார வாரியம், காற்றாலை மின்சாரம், நீர் மின்சாரம், நில மின்சாரம் எல்லாமே வந்து செவ்வாயோட அணுக்கரம் தான். மின்சாரம்னாலே செவ்வாய் தான். செவ்வாய் அண்டு சூரியன் இப்போ வந்து பரவாயில்ல, அடுத்த ராசிக்கு வரப்போகிறாரு. ஸோ மின்சாரத்துறை சம்மந்தப்பட்டவர்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சமையல் கலைஞர்கள் நல்லாயிருக்கும். சமையல் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க, போர்டிங் அண்ட் லாட்ஜ் வைக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கும் அடுத்த வருகிற காலங்கள் நல்ல லாபம் இருக்கும். மண்பானை செய்கிற குயவர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சிற்பிகள், கல் சிற்பியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சிற்பியாக இருந்தாலும் சரி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓவியம் வரைகிறவர்கள், ஆர்ட்டு, அவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காவல்துறை, இராணுவம், மிலிட்ரி, நேவி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஹோம் கார்டு, செக்யூரிட்டி கார்டு, இவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் கவசம், இவங்களாம் நாட்டை காக்கிறவர்கள். சரியா, கடமை காவல் புரிகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து விளையாட்டு வீரர்கள், கடகராசியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள், எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வருகிற காலங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக சிலம்பம், குத்துச்சண்டை, ஸ்டண்டு மாஸ்டர், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து அடுத்து வருகிற காலத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அதாவது இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு செவ்வாய் வந்து லாபத்தை கொடுப்பாரு. ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து சில தொழில்கள் இருக்குங்க. அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அந்தந்த காலகட்டத்தில் வந்து லாபம் இருக்கும். கடகராசியில் எல்லாத்துக்குமே லாபம் வராது. இப்போ எந்தெந்த தொழில் சொல்கிறோனோ, எந்தெந்த உத்தியோகம் சொல்கிறோனோ, அந்த உத்தியோகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பவள வியாபாரம், ஸ்டோன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து சர்க்கஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தோப்பு துறவு வச்சுருக்கிறவங்க, தென்னந்தோப்பு, வேப்பந்தோப்பு, மாந்தோப்பு, இப்படி தோப்புகள்லாம் வச்சு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயத்தை குத்தகை விடலாம். விவசாயம் சொந்த நிலம் இருக்கிறத காட்டிலும் குத்தகைக்கு எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். குறிப்பாக தோரம் பருப்பு, நவதானியம் பயிரிடுறவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் வேறு ராசியில் இருக்கிறாரு. ஸோ நவதானியம் பயிரிடுறவர்களுக்கு மிக நல்லா பார்க்கப்படுகிறது. கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, அதுபோக வந்து இன்டர்நெட் சென்டர் வச்சுக்கிறவங்க, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் ராசியில் இருக்கிறார், கண்டிப்பாக வந்து அந்த கணிதம் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் கொடுப்பாரு. இப்படி அடுத்தடுத்து வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறவங்களும் நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாயும் ராசியில் புதனும் இருக்கிறதுனால ஜோதிடம் பார்க்குறவங்க, ஜோதிட அறிவில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறனால சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்கலாம். நகைக்கடை வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். தங்க நகைக்கடை வச்சுக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா சுக்கிரனுக்கு செவ்வாய் கோணத்தில் வராரு. இப்போ செவ்வாய் பயிற்சி ஆகிட்டாருன்னா சுக்கிரனுக்கு வந்து கோணத்தில் இருப்பார், அடுத்து கேந்திரத்தில் இருப்பார். அருமையான அமைப்பு. அடுத்து வந்து 11ஆம் இடத்துல இருப்பார். ஸோ சுக்கிரனும்
செவ்வாயும் தங்களுக்குள்ள கேந்திர கோண லாபஸ்தானத்தில் வரும்போது 2 பேரும் போட்டி போட்டுட்டு பலனை கொடுப்பாங்க கடகராசிக்கு. வெள்ளி நகைகள், வெள்ளி சம்மந்தப்பட்ட நகைகள் கடை வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட பற்ற வச்சுருக்கிறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செயற்கை கல், அதான் ஸ்டோனு சொன்னேன். துணிமணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேரில். அதுபோக கட்டடம், ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறவங்க, செங்கச்சூளை வச்சுருக்கிறவங்களுக்கு, பிரிக்ஸ் சப்ளை பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் லாண்ட்ரி தொழில் நடத்துகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். லாண்ட்ரி கடை வச்சுருக்கீங்களா, சலவை தொழிலாளர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தறி செய்கிறவங்க, தறி போட்டு செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை செய்வார். ஏன்னா சுக்கிரன் இப்போ செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு, வருகிற 25ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. விருச்சிகத்தை பார்க்குறதுனால சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. லாபம் இந்த தொழிலை பண்ணுறவங்களுக்கு லாபம் அடுத்து நிறைய கிடைக்கும். படங்கள், கண்ணாடி ஃப்ரேம் போடுறவங்க, கண்ணாடி கடை வச்சுருக்கிறவங்க, ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முகம் பார்க்கும் கண்ணாடி செய்கிறவங்க, அந்த சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக கோயில் வாசலில் பூக்கடை, பழக்கடை, தேங்காய் பழம் விற்கிறவங்களும் நல்லாயிருக்கும். கோயில் வாசலில் இருக்குது பார்த்தீங்களா, சன்னதி தெருவில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வியாபாரம் நடக்கும், கை நிறைய காசு கிடைக்கும். வெற்றிலைப்பாக்கு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அடுத்தடுத்து நடக்கும், அடுத்தடுத்து வச்சுருப்பாங்க, நல்லா பார்க்கப்படுகிறது. பூ வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். பூ மார்க்கெட்டில் வளர்க்குறவங்க, பூ செஞ்சு பூ மாலை கட்டி கொடுக்குறவங்களுக்குலாம் கடகராசியில் மிகச்சிறப்பாக இருக்கும். சந்தன வியாபாரம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். புளி மண்டி, காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் மிக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசியில் புதன் இருக்கிறாரு. பச்சை காய்கறிகள் விற்பனை பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடமும் தொழில் தான். ஏன்னா 7ஆம் இடம்னா கூட்டு தொழில். நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க, 2-3 பேரோட சேர்ந்து பார்ட்னராக வேலை பார்ப்பீங்க. அப்படி பார்ட்னராக வேலை பார்க்குறவங்களுக்கு புதனுடைய காரகத்தை தொழில் நல்லாயிருக்கும். காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, நவதானியம் வச்சுருக்கிறவங்க, புளிமண்டி வச்சுருக்கிறவங்க, இப்படி வந்து சாப்பாடு பொருள் சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கரும்பு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். கரும்பு வந்து செவ்வாய்க்கு வருவார், இவருக்கு வருவார். சரியா? இனிப்பு கரும்பு. சரியா? ஸோ கரும்பு உற்பத்தியாளருக்கு நல்ல விதைக்கு போகப்படும். மணிமாலா பயிர் செய்து விற்பனை பண்ணலாம். தோட்ட விஷயத்து நல்லாயிருக்கும். விறகு கடை இன்றைக்கெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே கேஸ் ஆகி போச்சு. அதனால் விறகு மரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பலகார கடை, ஸ்வீட் கடை வச்சுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தொழிலில் இருக்கிறவங்களாம் அபிவிருத்தி பண்ணுங்கள். தொழிலில் எதுவும் தொய்வு இருந்துச்சுன்னா முதலீடு பண்ணி நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருகின்ற காலத்தில் சுக்கிரன் செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? இதை தான் சொல்கிறேன். நான் இவ்வளோ நேரம் மெனக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு தொழிலாக பிரித்து சொல்கிறேன். இந்த வீடியோ கேட்குறவங்க இந்த தொழிலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ஒரு நல்ல காலம் பிறக்கும், தொழிலில் ஒரு லாபம் இருக்கும். சரியா? நல்லபடியாக போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. பிரச்சனையாகி தொழிலில் ஒரு முடக்கம் இருந்துச்சுன்னா இனிமேல் அந்த முடக்கெல்லாம் சரியாக போயிடும், நல்ல விதமாக போகும். ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சமையல் பாத்திரம் வாடகைக்கு விடுறவங்க, கல்யாண வீட்டுக்கெல்லாம் சமையல் பாத்திரம் வாடகைக்கு விடுறாங்கல்ல, அவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பாத்திர வியாபாரம் நல்லா இருக்கும். குறிப்பாக பித்தளை, செம்பு, வெங்கல பாத்திர கடை வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டால் இருக்குது பார்த்தீங்களா, இசையகம் நிறைய இருக்குது. சரியா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கடை வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இலவம் மஞ்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக கட்டில் மெத்தி வியாபாரம், பால் தயிர் போன்ற வியாபாரங்கள், கால்நடை பண்ணை, மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, இது மாதிரி வச்சுக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். பெர்ஃப்யூம், சென்ட் வியாபாரம் பண்ணுறவங்க, வாசனை திரவியங்கள், பியூட்டி பார்லர், நிறைய சொல்லிட்டே போகலாம். அது மாதிரி வாகனங்கள் வாடகைக்கு விடுறவங்க, டிராவல்ஸ் வச்சுக்கிறவங்க, இசையமைப்பாளர்கள், கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், கவிஞர்கள், இப்படி பொதுவாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கேளிக்கை, திருமண மகள், திருமண மண்டபம், சினிமா தேட்டர், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இப்படி சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து வருகிற காலத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாபதி, 4 கூடையவன், மனைக்கு உடையவன். செவ்வாய் 5 கூடையவன், 10 கூடையவன். ஸோ 2 பேருமே இந்த தர்ம கர்மாதிபதிகள், 10, 11 கூடையவர்கள், லாபஸ்தானாதிபதிகள் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. லாபஸ்தானாதிபதி வந்து அடுத்து கர்மஸ்தானாதிபதி கூட போய் சேராரு. யார்? சுக்கிரன் போய் குரு கூட சேருது கூடுதல் சிறப்பு தான். அசைச்சு பார்க்க முடியாது. கடகராசிக்கு வந்து ஒரு பொக்கிசமான காலமாக வரப்போகுது, பொற்காலமாக ஆக போகுது. முருகப்பெருமான் உங்கள் வீட்டிலே தங்கியிருக்கிறாரு. 16 மாதம் உங்கள் வீட்டில் தங்கி நல்ல பலன்களை கொடுக்குறாரு. நல்லபடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கு போகிறதா இருந்ததுன்னா 7ஆம் தேதிக்குள்ளே போயிட்டு வருது சிறப்பாக. 7ஆம் தேதி போகிறது நல்லது. இல்லைன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40 நாளுக்குள்ளே போங்க. ஆகஸ்ட் 17 ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. என்றைக்கு சார் போகணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை போங்க. செவ்வாய் வேலை இருந்தால் முருகனுக்கு முக்கியமான நாள். இல்லைன்னா செவ்வாயோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் வர அன்றைக்கி போங்க. மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி போங்க. இல்லைனா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி போங்க. நிறைய பேர் கமர்ஷியலாக ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க, சண்டே எல்லாத்துக்கும் லீவுன்னு போகிறாங்க. அப்படியெல்லாம் போகாதீங்க. தெய்வத்தை கும்பிடணும்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகணும். என்றைக்கு வந்து அந்த தெய்வ சக்தியோட அருள் கிடைக்குதோ, அந்த பிரபஞ்சத்தில் கிடைக்குதோ அன்றைக்கி தான் போகணும். முருகனாலே வந்து அங்கே வந்து குருவாக தான் உட்காந்துருக்கிறாரு. திருச்செந்தூரில் முருகனுக்கு வந்து என்ன அம்சம்னா குரு அம்சம் தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அம்சமாக உட்காந்துருக்கிறாரு. சரியா? திருச்செந்தூரில் குருவாக உட்காந்துருக்கிறாரு. சுவாமி மலையிலும் குருவாக தான் உட்காந்துருக்கிறாரு. சுவாமிநாதன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனாக உட்காந்துருக்கிறாரு.
பழனியில் வந்து ஞான தண்டாபனையாக இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு போதனை சொல்கிறவராக இருக்கிறாரு, ஞானத்தை கொடுக்குறவராக இருக்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் வந்து திருமண வரத்தை கொடுக்குறவராக இருக்கிறாரு. சரியா, இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கிறாரு. திருச்செந்தூரில் புள்ளை வரம் கொடுக்குறவனாக இருக்கிறாரு, புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவனாக இருக்கிறாரு. ஸோ முருகன் அறுபடை வீடிலும் அறுபடை குணத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து முருகப்பெருமானை கும்பிட போகிறது திருச்செந்தூருக்கு 2ஆம் படை வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும்னா, குரு நட்சத்திரம் வர அன்றைக்கி போகணும். இல்லைனா அவருடைய நட்சத்திரம் சித்திரை அவிட்டம் மிருகசீரிசம் வர நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும். என்றைக்குமே ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த தெய்வம் சார்ந்த கிரகம் என்ன, அந்த கிரகத்தோடைய நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் பார்த்து போகணும். இதைத்தான் சொல்கிறாங்க, கோயிலுக்கு போனாலும் 4 நட்சத்திரம் பார்த்து போப்பான்னு. சில பேர் ஞாயிற்றுக்கிழமைனா வண்டி எடுத்து போயிடுவானுங்க அப்படியே. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில எல்லாத்துக்கும் லீவில் அப்படியே ஜாலியாக போகிறது, கோயிலுக்கு போகிறது வந்து ஜாலியாக போகிறது, அப்படியே பிக்னிக் போகிற மாதிரி போகிறது. பிரயோஜனம் இல்லை சார். கடகராசி மக்களை, சந்திரன் ராசியில் பிறந்த மக்களை, மனோதையிடம் கொடுத்த மக்களை, கருணை ஈகை கரணம் ஈவு இறக்கம் உள்ள மக்களை யோசனை பண்ணி போங்க. கோயிலுக்கு போனாலுமே வந்து 4 நட்சத்திரம் திதியெல்லாம் பார்த்து தான் போகணும், நேரங்காலம் பார்த்து தான் போகணும். இதைத்தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லுவேன். இன்றைக்கி பூஜை பண்ணுங்கள், வீட்டில் பூஜை பண்ணுங்கள், இப்படி பூஜை பண்ணுங்கன்னு. அதெல்லாம் பார்த்து செஞ்சீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள், நல்லது நடக்கும். இதெல்லாம் நிச்சயமான உண்மை, சாத்தியப்படுது. இந்த பிரபஞ்சத்தில் சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகள் வந்து எப்போ நம்ம அதை போய் சந்திப்போன்னு காத்துட்ருக்கு, நிறைஞ்சு இருக்குது. இந்த பஞ்சபூதங்களும் இந்த 9 கிரகங்களுமே அஷ்டமா சித்திகள் 8மே எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. 9 கிரகங்கள் ஆளுது, பஞ்சபூதங்கள் ஆளுது. அதுபோக வந்து அஷ்டதிக் பாலர்கள் 8 திக்கில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு திசைக்கும் சில கிரகங்கள் இருக்குது. இவங்க தான் இந்த பிரபஞ்சத்தை ஆள்றாங்க. பிரபஞ்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பூமியை ஆள்றாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கிரகத்தோடைய அந்த சக்தி இருக்கும். இந்த பிரபஞ்சம் அதை கொடுக்கும், இந்த பூமிக்கு கொடுக்கும். அந்நேரம் வந்து நம்ம ஆலயத்தில் போய் இறைவன் வழிபட்டோம்னா நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும், சித்தி கிடைக்கும். சில பேர் கோயிலில் போய் கும்பிடலாம், சில பேர் வீட்டில் பூஜை அறையிலே கும்பிடலாம். சரியா நேர்களே, சில பூஜைகளை வந்து வீட்டிலேயே கும்பிடலாம். அதுக்கு தான் நான் வந்து இந்த சில நாட்களில் செவ்வாய்க்கிழமை இரவு விட்டுட்டு போகும்போது வீட்டில் முருகப்பெருமானை வச்சு கும்பிடுங்கன்னு முதலே சொன்னேன். ஆனால் திருச்செந்தூருக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் முருகன் படம், திருச்செந்தூர் முருகப்பெருமான் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் அறுபடை வீடிலே வந்து ஃபோர்ஸாக இருப்பார். கடலும் மலையும் சேர்ந்த இடம். கடல் பார்த்து உட்காந்துருக்கிறாரு. அது ஒரு குன்று தான், ஆனால் மணலுக்குள்ளே போயிடுச்சு. குன்று தான், அங்கே ஒரு வள்ளி குகைன்னு இருக்குது, அது பாறை தான். ஸோ திருச்செந்தூர் முருகனும் மலைக்கு மேலே தான் இருக்கிறாரு. நிறைய பேருக்கு தெரியாது. அது மலை வந்து மணலால் மேவிருச்சு, மணல் குன்று. அப்பேற்பட்ட முருகனை கும்பிட்டு வருது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தெற்கு முகம் நோக்கி அவர் வந்து அங்கே வந்து எப்படின்னா சூர சமகாரனை கொல்றதுக்காக அவர் வந்து ஒரு தவம் இருந்து அவனை கொல்றாரு, சூரபத்மனை. ஏன்னா சூரபத்மன் சிவனுடைய பக்தன், அவனை ஈஸியாக கொல்ல முடியாது. அதனால் முருகப்பெருமான் வந்து தவம் இருந்து கொள்கிறாரு. தன் தகப்பனையே வழங்குறாரு. அங்கே பஞ்சலிங்கம், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பின்னாடி போனீங்கன்னா பஞ்சலிங்கம் இருக்கும், முருகப்பெருமான் வழங்கிய லிங்கம். ஸோ அந்த முருகப்பெருமானை நீங்கள் கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் இல்லம் தேடி வந்துடுவார். அவர் அப்படியே வீட்டில் தக்க வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தச கோஷம் படிங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். கடகராசிக்கு இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சரியா நேர்களே, ஒரு அருமருந்தாக வரப்பிரசாதமாக அருள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா பன்னீர் இலையில் விபூதி வாங்கிட்டு வாங்க. பன்னீர் இலைனா அந்த இலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 12 நரம்பு இருக்கும். முருகனுக்கு 12 கைகள் இருக்கிறதுனால, கைகள் இருக்கிற மாதிரி அந்த பன்னீர் இலையில் 12 நரம்பு இருக்கும். அந்த இலையோடு அந்த பிரசாதத்தை வீட்டில் பூஜை ரூமில் வச்சுருந்தீங்கன்னா முருகன் அப்படியே உங்கள் வீட்டில் இருப்பார். சரியா, நல்ல அறிகுறிகள் தெரியும், வீட்டில் வந்து நல்லது நடக்கும். அடுத்தடுத்து செவ்வாயோட சஞ்சாரம் சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாம் மேலே இறைவன். கடகராசி நேயர்களுக்கு பூசம், புனர்பூசம், ஆயிலியன் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அந்த திருச்செந்தூர் முருகன் செந்தில் ஆண்டவர் உங்கள் வீட்டிலே இருப்பார். உங்கள் வீட்டில் இருந்து நல்ல பலங்களை கொடுப்பார், நோய் நொடியை தீர்ப்பார், குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பார், ஏற்றத்தை கொடுப்பார், நல்ல வளத்தை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார். வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நேர் சேவா என்று திருநீர் அணிவருக்கு வராதா வினை. உருவா அருவாய் உளதாய் இளதாய் மருவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதியா விதியா குருவா வருவா அருள்வா குகனே. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் அஞ்சியல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கல் இருகாலம் தோன்றும், முருகா என்று ஓதற்கு முன். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே. சேவக்கூடியனே, சிவசூன கடவுளை எங்களோட தெய்வமே போற்றி. கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல், வீரவேல் போற்றி. கடகராசிக்கு எல்லா நலங்களும் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.